உன்னுள் இருக்கக்கூடிய உலகத்தை நீ காண முடியாமல் தடுக்கக்கூடிய தடுப்புச் சுவர்களாக இருப்பவைதான் ஒன்று அச்சம், பயம் என்று சொல்கிற அச்சம். ரொம்ப அழகாக ஜெயிக்க சொல்கிற இந்த துக்கத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் இந்த துக்கத்தை உனக்குள் தொடர்ந்து தரக்கூடியது எது? உன்னுள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். எனவே இந்த எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தாத வரையில், எண்ணங்களை உருமுகப்படுத்தாத வரையில் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. தமிழருவி தர்பார் நேயர்களுக்கு வணக்கம். விடை தேடும் வினாக்கள் பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஐயா, வாழ்க்கை என்பது இன்டர்டிபெண்டன்ஸ், ஒன்றை ஒன்று சார்ந்து இருத்தல், மற்றும் இண்டிபெண்டன்ஸ், சுயசார்போடு இருப்பது. இந்த இரண்டின் கலவையாகத்தான் இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இருக்கிறார்கள். அதுபோல விலங்குகளும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கின்றன. ஏன் பஞ்சபூதங்களும் கூட ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றன. இந்த சார்புத்தன்மை என்பது நம் வாழ்வில் ஒரு நெருக்கத்தையும் பிணைப்பையும் குறிக்கின்றன. ஆனால் அதே சமயம் சுயசார்பு என்பது ஒரு தனிப்பட்ட சுதந்திரத்தையும் வலிமையையும் குறிக்கின்றன. தனித்து வாழ்வது என்பது இந்த சமூக கட்டமைப்பில் மிகவும் கடினமானது. நாம் மனிதர்களாகிய நாம் சமூக விலங்குகள். நம்முடைய உணவு, உடை, உறைவிடம் மற்றும் உணர்ச்சி ரீதியான அனைத்து தேவைகளுக்குமே பிறரை சார்ந்துதான் நாம் இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக பெண்கள் பிறந்தது தொட்டு இறப்பு வரை பெற்றோர்களை, பிள்ளைகளை, கணவனை சார்ந்திருக்கக்கூடிய சூழலில்தான் அதிகமாக இருக்கிறார்கள். பொதுவாக அனைத்திற்குமே உணர்ச்சி ரீதியாகவும் சரி, பொருளாதார அடிப்படையிலும் சரி, மற்றவர்களை சார்ந்து இருப்பது என்பது ஒரு பலவீனத்தையும் அடிமைத்தனத்தையும் கூட அது தோற்றுவிக்கலாம். சரி, தனித்துவமாக இருந்து ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதேனும் ஒரு வகையில் மற்றவர்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. இந்த சமூகத்தில் ஒரு ஆணும் சரி, பெண்ணும் சரி, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் தான் இருக்கிறோமா? இந்த சார்பு தன்மையினால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்கள் என்ன? இந்த சார்ந்து வாழும் வாழ்வியல் முறை குறித்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. இது ஒரு சிந்தனைக்குரிய நல்ல செய்திதான். நான் இந்த நேரத்தில் ஒன்றை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு கொஞ்சம் உடல் நலிவடைந்தேன் நான். அதனால் இரத்த அழுத்தம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. திருப்பூரில் அப்பொழுது என் மகன் குடியிருந்தான். அதனால் என்னுடைய மனைவி ஒரு 10 நாட்கள் போய் திருப்பூரில் இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்து அதற்கு பிறகு நீங்கள் வந்தால் நல்லது என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தினாள். எனவே 2 பேரும் திருப்பூருக்கு சென்று என் மகன் வீட்டில் தங்கினோம். அப்பொழுது பொழுது போகவில்லை. அதனால் அறையில் இருந்தபடியே அவர்கள் வாங்கி வைத்திருந்த நூல்களை எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து படித்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஆனந்த விகடனை என் மகன் அங்கே வாங்கி வைத்திருந்தான். ஆனந்த விகடனை எடுத்து நான் புரட்டினேன். ஏனென்றால் நீண்ட நெடுங்காலமாகவே விகடனோடு எனக்கு ஒரு நல்ல தொடர்பு உண்டு வாசக ரீதியாக. ஆனந்த விகடனில் சிறப்பு சிறுகதை என்று ஒன்று, நட்சத்திர கதை என்று போட்டிருந்தார்கள். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்தில் ஆனந்த விகடனில் நட்சத்திர கதைகள் வரும். பெரும்பாலும் அந்த நட்சத்திர கதைகள் ஜெயகாந்தனுடைய கதைகளாக இருக்கும். அற்புதமான கதைகள் ஒவ்வொன்றுமே. அந்த கதைகள் அனைத்தையுமே மறுவாசிப்புக்கு உட்படுத்தி பார்த்தாலும் காலத்தை வென்றதாகத்தான் அந்த படைப்புகள் காட்சி தரும். எனவே அதுபோன்ற மிகச்சிறந்த ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் நட்சத்திர கதைகளாக இடம்பெற்றிருந்த அந்த நினைவு என் நெஞ்சில் நிழலாடியது. சரி, அதே தரத்தில் இப்பொழுது இந்த சிறுகதைகள் விகடனில் வெளிவரக்கூடும் என்ற நினைப்பில் நான் அந்த கதையை படிக்கத் தொடங்கினேன். அந்த கதை வேறொன்றும் இல்லை, நிறைய அப்பார்ட்மெண்ட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி.
அந்த பகுதிக்கு குல்ஃபி விற்கக்கூடிய ஒரு இளைஞன் அன்றாடம் மாலையில் வருகிறான். அவன் அந்த மணியை அடிக்கிற பொழுது பல்வேறு அப்பார்ட்மெண்ட்டுகளில் இருக்கக்கூடியவர்கள் இறங்கி வந்து அந்த குல்ஃபியை வாங்குவார்கள். அதில் ஒரு அழகிய இளம் பெண் குல்ஃபியை வாங்குவாள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள் பரிச்சயம் ஏற்படுகிறது. ஒரு நாள் இருவரும் ஓடிவிடுகிறார்கள். இதுதான் அந்த கதை. இந்த கதையை படித்த பொழுது எனக்கு மிக கடுமையான எரிச்சல் ஏற்பட்டது. இது ஒரு சிறுகதை என்கிற தரத்தில் கூட இல்லை. விகடன் ஒரு தரமான இதழ். அவ்வளவு தரமான விகடன் இதழில் இப்படி ஒரு மிகச்சாதாரண ஒரு சிறுகதை இடம்பெற்றிருக்கிறதே, அதுவே நட்சத்திர சிறுகதை என்ற தலைப்பில் வெளிவந்திருக்கிறதே என்ற எரிச்சல் எனக்கு இருந்தது. அப்பொழுது நான் விகடனில் எழுதி கொண்டிருந்த நேரம், ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று தொடர்ந்து விகடனில் நான் எழுதியது பரவலாக வாசகர்களின் பெரிய வரவேற்பை பெற்ற நேரம் அது. பிறகு நான் ஜூனியர் விகடனில் தொடர்ந்து எழுதத் தொடங்கினேன். எங்கே போகிறோம் நாம் என்று ஒரு இன்றைக்கும் நீங்கள் எடுத்து படித்தால் அது ஒரு அற்புதமான அரசியல் ஆவணமாக, பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட். அது ஒரு கட்சி என்றால் என்ன, தேர்தல் என்றால் என்ன, ஜனநாயகம் என்றால் என்ன, கட்சி தாவல் ஏன் நடக்கிறது, லஞ்சம் என்பது எதனால் உருவாகிறது, இப்படி அத்தியாயமாக அது இருக்கும். மிகப்பெரிய வரவேற்பை அது ஜூனியருடன் வாசகரிடம் பெற்றது. அதற்கு பிறகு நான் சக்தி விகடனில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று வாழ்வியல் சார்ந்த ஒரு நூலை எழுதினேன். இப்படி விகடனில் பல்வேறு இதழ்களில் நான் எழுதி கொண்டிருந்த காலம் அது. அந்த நேரத்தில் இந்த சிறுகதையை படித்த பொழுது எனக்கு ஏற்பட்ட எரிச்சலில் விகடன் ஆசிரியர் குழுமத்தோடு எனக்கு ஒரு நெருக்கமான உறவு இருந்த காலம். உடனே அந்த விகடன் ஆசிரியராக அப்போது இருந்த கண்ணன் என்பவர், அவரோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். என்ன கண்ணன், இவையெல்லாம் சிறுகதைகளா? அதுவும் நட்சத்திர சிறுகதை என்ற தலைப்பில் நீங்கள் இதை வெளியிட்டிருக்கிறீர்கள். இதை படித்த பொழுது உண்மையிலேயே எனக்கு எரிச்சல் தான் அதிகமாக இருந்தது. இதையெல்லாம் நான் ஜெயகாந்தனை படித்தவன். என் கல்லூரி காலத்தில் எதுவும் போன்ற நட்சத்திர கதைகளெல்லாம் விகடனில் வெளிவந்து வாசகர்களை மகிழச் செய்திருக்கின்றன, சிந்தனையை தூண்டி இருக்கின்றன. என்ன ஒரு தரமற்ற ஒரு கதைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போட்டிருக்கிறீர்களே என்றேன். அவர் உடனே என்ன சொன்னார், கொஞ்சம் அதில் ஒரு ஏளன குரல் இருந்தது. ஏனென்றால் தமிழறிவு மணியன் நன்றாக கட்டுரைகள் எழுதுவார். படைப்பிலக்கிய ரீதியாக அதுவரையில் நான் எழுதியதில்லை. ஏன் அந்த கதை சரியாக இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களே ஒரு கதை எழுதுங்களேன். அவங்களே கேட்டாங்க விகடன். ஆமாம், அதில் ஒரு ஏளனம் தான் இருந்தது. நீங்களே ஒரு கதையை எழுதுங்களேன் அப்படின்னு சொன்ன பொழுது அது என்னை கொஞ்சம் உறுத்தியது. அதாவது சமையல் சரியாக இல்லை என்று நாம் சொல்லுகிற பொழுது, நீயே அடுப்புங்கரையில் சமைக்க வேண்டியது தானே என்று சொல்வதற்கும் இதற்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அதை நான் மனதுக்குள் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டேன். அதுவரையில் நான் படைப்பிலக்கிய ரீதியாக ஒரு கதையோ ஒரு புதினமோ எதையுமே எழுதியதில்லை. ஆனால் ஏராளமான சிறுகதைகளை, நாவல்களை என் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து நான் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல வாசகனாக இருந்திருக்கிறேன். உடனே இதுவரை இப்படி சொன்னவுடன் நான் எழுதுகிறேன் என்று சொன்னேன். அந்த வீட்டில் ஒரே நாளில் உட்கார்ந்து கொண்டு நான் ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதிய ஒரு கதை. ஏற்கனவே இந்த கதைக்கான கருவை நீங்கள் இல்லை, இது எனக்கான இந்த நீங்கள் கேட்ப நல்ல கேள்வி. இது போன்ற பல கருத்துக்கள் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒரு கதை வடிவம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணம் இல்லை. ஆனால் நிறைய கருத்துக்கள் என் நெஞ்சுக்குள் நிழலாடும், சமூகம் சார்ந்து. இப்படி இது சொன்ன உடனேயே நான் கொஞ்சம் சிந்தித்தேன். ஒரு கதைக்கரு எனக்கு புலப்பட்டது. அதை உடனடியாக வைத்து எழுதினேன். ஒரு அடித்தல் திருத்தல் இல்லை, விறுவிறு என்று அதை எழுதி அங்கிருந்தபடியே விகடனுக்கு அனுப்பி வைத்தேன். பிறகு நீங்கள் அடுத்த வாரத்தில் பார்த்தால் ஒற்றை சிறகு, நானே கொடுத்த தலைப்பு தான் ஒற்றை சிறகு என்ற தலைப்பில் அதை அனுப்பினேன். அது அற்புதமாக ஒற்றை சிறகு என்ற தலைப்பில் அந்த கதை வெளிவந்தது.
அது வெளிவந்த உடனே நம்முடைய இறையன்பு அவர்கள் தலைமைச் செயலாளராக இருந்தவர், அவர் என்னோடு தொடர்பு கொண்டு ஒரு அற்புதமான கதை மணியன் சார், மிக மிகச் சிறப்பாக இருந்தது என்றார். அதற்கு பிறகு பல பேர், ஏராளமான நண்பர்கள், எனக்கு பரிச்சயமே இல்லாதவர்கள் எல்லாருமே ஒரு மிகச்சிறந்த கதை என்று அவர்கள் பாராட்டினார்கள். இலக்கிய சிந்தனை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த இலக்கிய சிந்தனை அமைப்பு மிக மிக உயர்ந்த படைப்பாளிகளை இனங்கண்டு அவர்களுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப பெருமைக்குரிய அமைப்பு. இலக்கிய சிந்தனை விருது என்று ஒன்று உங்களுக்கு கிடைத்தால் அது உங்களுக்கு ஒரு பெரிய இலக்கிய பீடத்தில் உங்களுக்கான அங்கீகாரத்தை அளிப்பது போன்றது தான் அது. அவர்கள் என்ன செய்வார்கள், ஒவ்வொரு மாதமும் பல்வேறு இதழ்களில் வரக்கூடிய சிறுகதைகளை எல்லாம் ஒன்றாக எடுத்து தொகுப்பார்கள். அப்படி 12 மாதங்கள் வெவ்வேறு இதழ்களில் வந்த சிறுகதைகள் அனைத்தையும் ஒன்றாக எடுத்து அதற்கு ஒரு நடுவர் குழுவை உருவாக்குவார்கள். தேர்ந்த படைப்பாளிகள் அந்த நடுவர் குழுவில் இருப்பார்கள். அவருடைய பார்வைக்கு இத்தனை சிறுகதைகளையும் கொண்டு போய் சமர்ப்பிப்பார்கள். இவற்றையெல்லாம் அவர்கள் நேரம் ஒதுக்கி படித்து பார்த்து அவற்றுள் சிறந்தது எது என்று தேர்ந்தெடுத்து அந்த இலக்கிய சிந்தனை அமைப்புக்கு கொடுப்பார்கள். இந்த இலக்கிய சிந்தனையினுடைய தலைவராக இருந்தவர் சிதம்பரம் மத்திய அமைச்சராக இருந்தார். அவருடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர் லட்சுமணன் அவர்கள். அவர் என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மிக அரிய மனிதர். அவர்தான் அதற்கு தலைவர். அப்பொழுது வண்ணதாசன் தான் இந்த நடுவர் குழுவின் தலைவராக இருந்து இந்த தேர்வை செய்திருக்கிறார். வண்ணதாசன் அற்புதமான உரைநடைக்கு சொந்தக்காரர். அவருடைய நடையே ரொம்ப அவ்வளோ மென்மையாக ஆற்றோட்டமாக இருக்கும். அதே போல் கல்யாண்ஜி என்ற பெயரில் அவர் எழுதியிருக்கிற கவிதைகள் எல்லாம் மிக மிக அற்புதமான கவிதைகள். பல மேடைகளில் நான் அவற்றை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறேன். எனவே கவிதைகளை கல்யாண்ஜி என்ற பெயரில் எழுதுவார். உரைநடையில் கதை, சிறுகதை, மற்றவற்றையெல்லாம் கட்டுரைகளை எல்லாம் ஒரு வண்ணதாசன் என்று எழுதுவார். அவர்தான் தலைமை. அவர் தலைமையில் இந்த கூடி இந்த ஒற்றை சிறகை அவர்கள் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த சிறுகதை என்று தேர்ந்தெடுத்தார்கள். அது எனக்கே வியப்பாக இருந்தது. ஏதோ ஒரு எரிச்சலில் நான் விகடன் ஆசிரியருக்கு விடை தருவதற்காக எழுதிய கதை அது. அந்த ஒற்றை சிறகு கதைக்கும் இப்பொழுது நீங்கள் கேட்ட நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதனால் இப்பொழுது நான் அந்த கதையை வாசிக்கிறேன். வாசித்த பிறகு அதன் மூலம் உங்களுக்கு என்ன செய்தி கிடைக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து சொல்லுங்கள். உலகம் அழிவதற்கான பிரளயம் பெருக்கெடுத்து விட்டது போல் இரவு முழுவதும் பேரிரைச்சலுடன் மழையின் ஊழிக்கூத்து. உலகம் அழிவதற்கான பிரளயம் பெருக்கெடுத்து விட்டது போல் இரவு முழுவதும் பேரிரைச்சலுடன் மழையின் ஊழிக்கூத்து. பெரியவர் குமரேசன் உறக்கம் வராமல் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார். மாடி அறையின் கூரை மீது மழை விழும் ஓசை இரவின் அமைதியை அழித்தது. வெறிகொண்ட பேயின் கொடுங்கரங்களால் அறைபடுவது போல் சாளரங்கள் சடசடத்தன. தொலைவில் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கும் சத்தம் இடியின் முழக்கமாக எதிரொலித்தது. அடுத்த கணம் மின்விளக்கு அணைந்து அறையில் இருளின் ஆதிக்கம் பரவியது. குமரேசன் எழுந்து அமர்ந்தார். அவருடைய வாழ்வின் கடைசி பொழுது வாசற்படி கடந்து கண்முன் வந்து நிற்பதாக உள்ளுக்குள் உணர்ந்தார். மெல்ல எழுந்து மெழுகுத்திரியை தேடி எடுத்து தீக்குச்சியால் ஒளி வளர்த்தார். மேசையின் மீது இருந்த மகாத்மாவின் படம் அவர் கண்களில் மங்கலாக தெரிந்தது. மீண்டும் படுக்கையில் வந்து அமர்ந்தவர் விழிகளை மூடிக்கொண்டார். 80 வயது வாழ்க்கையின் மறக்க முடியாத நிகழ்வுகள் அவருடைய நினைவு திரையில் படம் படமாக விரிந்தன. படித்துவிட்டு வேலை தேடாமல் சமூக சேவை சர்வோதயம் என்று சுற்றிய போது தந்தை சொன்ன சுடு சொற்கள் அவர் நெஞ்சில் அப்பொழுது நிழலாடின. அன்று வளர்த்தெடுத்த வைராகியத்தை இந்த இரவு வரை காப்பாற்றிவிட்ட கம்பீரம் அவர் முகத்தில் பளிச்சிட்டது. மரணம் நெருங்கும் நேரம் மனிதர்களுக்கு தெரிந்துவிடும் என்று அவருடைய நண்பர் ஆனந்தமூர்த்தி அடிக்கடி சொன்னது
உண்மைதான் என்று குமரேசனுக்கு இந்த இரவில் புரிந்தது. பறந்து கிடக்கும் பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஓர் அற்ப உயிர் விடைபெற்று யாரும் அறியா சூட்சும வெளியில் கலந்துவிடும் தருணத்தை வரவேற்க தயாராகிவிட்டவர் போல் வாய் திறந்து ஈஸ்வரா என்று முனகியபடி கையெடுத்து கும்பிட்டார் குமரேசன். அவருக்காகவே வாழ்ந்த மனைவியும் அவரால் வாழ்வு பெற்ற மகனும் மகளும் நினைவில் வந்து நின்றபோது விழிகளில் நீர் வழிந்தது. அவருடைய உடல் முழுவதும் சொல்லில் விளங்காத சோர்வு படர்ந்து பரவியது. கால்களை நீட்டியபடி படுக்க வேண்டும் போல் தோன்றியது. அதற்கு முன்பு எதையோ எண்ணியவராக எழுந்து முயன்று நடந்து அரைக்கதவின் தாளை திறந்துவிட்டு படுக்கையை நெருங்கினார். பாடையில் பிணம் கிடத்தப்படுவது போன்று கால்களை நீட்டி படுத்தார். மார்பின் மேல் 2 கைகளையும் வைத்தபடி காந்தியின் படத்தை இறுதியாக தரிசித்து இமைகளை மூடிக்கொண்டார். ஓங்கி வீசிய காற்றில் அரைக்கதவு படீரென்ற சத்தத்துடன் திறந்து கொண்டது. மழையின் பலத்த சிதறல் அறை முழுவதும் தெரித்தது. மெழுகுத்திரியின் வெளிச்சம் காற்றில் கரைந்தது. வானத்தில் பெரிய பொத்தல் விழுந்து விட்டது போல் மழையோ நிற்காமல் பொழிந்து கொண்டே இருந்தது. மயிலாப்பூர் சுந்தரமையர் தெருவில் இருந்த தன் வீட்டின் கீழ்த்தளத்தை குமரேசன் தன் நண்பரான ஆனந்தமூர்த்தியின் குடும்பத்துக்கு மிக குறைந்த வாடகைக்கு விட்டிருந்தார். யாரும் எதையும் இலவசமாக பெற்று அனுபவிப்பதும் எதன் பொருட்டும் எவர் பொருட்டும் பிறர் உதவியில் வாழ்வதும் குமரேசனுக்கு பிடிக்காது. அவருடைய மகன் தமிழினியன் திருச்சியில் காவல்துறை அதிகாரியாகவும் மகள் பூங்குழலி விழுப்புரம் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராகவும் பணியாற்றுகின்றனர். மனைவி 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதய நோயால் கண்மூடிய பின்பு தனிமரமாகிவிட்ட குமரேசன் அவ்வளவு பெரிய வீட்டில் இருக்க பிடிக்காமல் மேல் தளத்தில் ஒரு சிறிய படுக்கை அறையும் குளியலறையும் கட்டி முடித்து அங்கு இடம்பெயர்ந்தார். தனக்கு வேண்டிய உணவை சமைத்துக் கொள்வதிலும் தன்னுடைய துணிகளை தானே துவைத்து கொள்வதிலும் குமரேசனுக்கு ஒரு பெருமிதம் இருந்தது. தான் பிறருக்கு பயன்பட வேண்டுமே தவிர தனக்கு பிறர் பயன்படக்கூடாது என்ற கொள்கையை குமரேசன் ஒரு வைராகியமாகவே பின்பற்றி வந்தார். ஆனந்தமூர்த்திக்கு இது ஓர் அர்த்தமற்ற அசட்டு பிடிவாதமாகவே பட்டது. வாய்ப்பு நேரும் போதெல்லாம் அவர் குமரேசனிடம் வாதம் செய்து பார்த்தார். குமரேசா, ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதற்கு பெயர்தான் வாழ்க்கை. யாரும் தனியாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்துவிட முடியாது. நாம் கண்ணை மூடி இந்த மண்ணை விட்டு போகும்போதும் 4 பேர் உதவி தேவைப்படும். இந்த வயதில் எதற்கு தனியாக இருந்து சிரமப்படணும்? நான் என் பிள்ளையோடு இல்லையா? உன் மகன் அவன் குடும்பத்தோடு வந்து இருக்கும்படி வருந்தி வருந்தி கூப்பிடுறானே. வீட்டில் தங்கிறதுக்கு நீ யோசிக்கலாம். மகனிடம் கௌரவம் பார்ப்பது நியாயமா என்று ஆனந்தமூர்த்தி கேட்கும் போதெல்லாம் குமரேசனிடம் இருந்து ஒரு மெல்லிய புன்னகை மட்டுமே பதிலாக கிடைக்கும். கல்லூரி காலம் முதல் ஆனந்தமூர்த்தியிடம்தான் குமரேசன் நெஞ்சம் கலந்து நெருங்கி பழகினார். இளமையில் ஒரு நாள் மெரினா கடற்கரையில் மாலை நேரம் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது ஆனந்தம், நேற்று என் அப்பா என்னிடம் கோபப்பட்டார். MA படித்து ஆசிரியர் பயிற்சி முடித்துவிட்டு வேலை தேடுவதில் நாட்டம் செலுத்தாமல் சமூக சேவை, சர்வோதயம் என்று சுற்றி திரிவது நியாயமா? பிள்ளையை வளர்த்து படிக்க வைப்பது எதற்காக? வயதான காலத்தில் தாய் தந்தைக்கு கஞ்சி ஊற்றுவான் என்பதற்குத்தானே? இப்படி பொறுப்பில்லாமல் நீ சுற்றி திரிவதற்கா உன்னை பெற்றோம் என்று சத்தம் போட்டார். மனது ரொம்ப வலிக்குது என்று குமரேசனிடம் சொன்னான். மனசு ரொம்ப வலிக்குது என்ற குமரேசனிடம் உன் அப்பா சொல்வதில் என்ன தவறு என்றான் மூர்த்தி. குமரேசன் கடல் அலைகளை பார்த்தபடி நெடுநேரம் பேசாமல் இருந்தான். கைமாறு கருதாத அன்பே இந்த உலகத்தில் இல்லையா? வாழ்க்கை என்பது வெறும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரமா? முதலில் கொடுத்து பிறகு திரும்பப் பெறுவதுதான் பெற்றோர் பாசமா?
வயோதிகத்தில் வாழ்க்கை உத்தரவாதம்தான் பிள்ளை வளர்ப்பில் தாய் தந்தை எதிர்பார்ப்பா? அன்பு பாசம் என்பவை உன்னதமான உணர்வுகள் இல்லையா? பிள்ளைகளிடம் காட்டும் அன்பிலேயே சுயநலம் இருந்தால் அடுத்தவரிடம் இவர்களால் மழையைப் போல் எதையும் எதிர்பாராமல் எப்படி பாசத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்று அவன் பொங்கிய போது ஆனந்தமூர்த்தி எந்த மறுமொழியும் சொல்லாமல் மௌனமாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். ஆனந்தம், நாளை முதல் தீவிரமாக வேலை தேடப் போகிறேன். இனி என் பெற்றோருக்கு நான் கொடுப்பவனாக மட்டுமே இருப்பேன். நாளை நான் மனம் முடித்து பிள்ளைகள் பெற்றாலும் அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் நான் கொடுப்பேன். சாகும் வரை அவர்களிடம் கை நீட்டி எதையும் பெறமாட்டேன். யாரிடத்தும் எதையும் எதிர்பாராத அன்பு ஒன்றுதான் இன்று முதல் என் வாழ்க்கை தவமாக இருக்கும் என்று தீர்க்கமான குரலில் குமரேசன் அன்று சொன்னதை ஆனந்தமூர்த்தி பெரிதாக பொருட்படுத்தவில்லை. காலம் அதன் கதியில் ஓயாமல் ஓடியது. ஒரு தனியார் பள்ளியில் குமரேசனுக்கு வேலை கிடைத்தது. கல்விப் பணியை பகலிலும் காந்திய கடமைகளை இரவிலும் பங்கிட்டு பணியாற்றியவன் வாழ்க்கை பாதையில் சுசிலா என்ற வசந்தம் வழிமறித்தது. 2 பிள்ளைகள் ஒழுக்கம் தழுவிய கல்வியை கற்று முடித்தனர். பெற்றோர் ஒருவர் பின் ஒருவராக குறைவின்றி கண்மூடினர். இல்லற வாழ்வில் பிள்ளைகள் இடம்பெயர்ந்தனர். காரியம் யாவினும் கை கொடுத்த மனைவியை காலம் பறித்தது. ஆனந்தமூர்த்தி தந்த வாடகை பணம் அடையாறு அனாதை இல்லத்துக்கு சென்றது. ஓய்வூதியத்தில் குறைந்த தேவையில் குமரேசன் வாழ்க்கை நிறைவாக நடந்தது. மழை இன்னும் விட்டபாடில்லை. காரிருள் கலைந்து வானம் மங்கலாக வெளுத்திருந்தது. சோபை இழந்திருந்த சூரியனை மேகங்கள் லேசாக மறைத்திருந்தன. ஆனந்தமூர்த்தி வாசற்கதவை திறந்து பேப்பர் பையன் வீசி எறிந்திருந்த காலை பத்திரிகையை கையில் எடுத்தார். தாள்கள் தண்ணீரின் ஈரத்தில் நனைந்திருந்தன. ஒவ்வொரு நாள் காலையிலும் பத்திரிகையோடு மாடிப்படி ஏறி ஆனந்தமூர்த்தி அறைக்கதவை தட்டுவார். அற்புதமான சுவையுடன் குமரேசன் கலந்து கொடுக்கும் காஃபி அறை முழுவதும் மணக்கும். இருவரும் காஃபி குடித்தபடி பத்திரிகை செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள். கொஞ்ச நேரத்தில் இருவரும் சுந்தரமையர் தெருவில் தெற்கு நோக்கி நடந்து சாய்பாபா கோயிலை கடந்து தெப்பக்குளத்தை சுற்றி கொண்டு கபாலீஸ்வரர் கோயில் கோபுரத்தை கையெடுத்து கும்பிட்டு ஈஸ்வரா என்று வாய்விட்டு குரல் கொடுத்து சாந்தோம் சர்ச் வழியாக காலார மெதுவாக சென்று காந்தி சிலை அருகில் அரை மணி நேரம் கண்களை மூடியபடி அமர்ந்திருப்பார்கள். மாலையிலும் இதே காரியம்தான் மாறாமல் நடக்கும். குமரேசன் தான் மாதந்தோறும் பேப்பர் காசு கொடுப்பார். ஆனந்தமூர்த்தி வீட்டிலிருந்து எதையும் அவர் ஏற்றது இல்லை. குமரேசா, சுயமரியாதை இழந்தவன்தான் உன்னுடன் நண்பனாக நீடிக்க முடியும் என்று ஆனந்தமூர்த்தி சொல்லும்போது ஆனந்தம் சரியோ தவறோ கொடுப்பவனாகவே இறுதி வரை இருந்துவிட்டு போக எனக்கு நீ உதவியாக இருக்கக்கூடாதா என்று அவர் சிரிப்பார். நண்பனின் வரட்டு பிடிவாதங்களை நெஞ்சில் அசை போட்டபடி மாடிக்கு சென்ற ஆனந்தமூர்த்தி அச்சத்தில் உறைந்து போனார். அறைக்கதவு திறந்து கிடந்தது. மழைச்சாரலின் தெறிப்பில் தரையில் ஈரம் படர்ந்திருந்தது. சடலம்போல் படுக்கையில் அசைவற்று நீட்டி படுத்திருந்த குமரேசன் முகத்தில் அமைதி படிந்திருந்தது. கலவரத்துடன் குமரேசா என்று குரல் கொடுத்தபடி அவருடைய கைகளை ஆனந்தமூர்த்தி பற்றிய போது அவை தொய்ந்து விழுந்தன. பதற்றத்துடன் உடலை அசைத்து பார்த்தார். சுவாசத்துக்கான சுவடே இல்லை. 60 ஆண்டு ஆழமான நட்பு அறுபட்டு விட்டது. நெஞ்சில் இது உரைத்ததும் ஆனந்தமூர்த்தியால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. குமரேசா என்ற அவருடைய அழுகுரல் வீதியெங்கும் நிறைந்தது. இறப்பு செய்தி சேர்ந்ததும் மாலைக்குள் உறவுகள் கூடிவிட்டன. மகனும் மகளும் தந்தையின் மார்பில் முகம் புதைத்து கண்ணீர் சிந்தினர். ஆனாலும் இந்த பெரியவருக்கு இவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்கக்கூடாது என்று விமர்சனங்கள் அங்கே எழுந்தன. அமரவாகனம் வாசலில் வந்து நின்றது. தாங்க முடியாத சோகத்துடன் ஆனந்தமூர்த்தி நெஞ்சை அழுத்தி பிடித்தபடி ஓர் மூலையில் அமர்ந்திருந்தார். ஆனந்தம்,
என் தந்தை என்னிடம் பிரதிபலன் எதிர்பார்த்து அன்பு செய்தார். நான் என் பிள்ளைகளிடம் இன்று வரை எதையும் எதிர்பார்க்கவில்லை. இந்த பையில் 10,000 ரூபாய் இருக்கிறது. பத்திரமாக எடுத்து வை. எப்படியும் உனக்கு முன்னால் நான் தான் போவேன். இந்த பணத்தில் பிணம் சுமக்கும் வாகனத்தை வரவழை. கொடுக்கும் காசுக்கு அவர்களே என் சடலம் சுமந்து மின்தகனம் செய்து விடுவார்கள். போகும்போதும் நான் யாருக்கும் கடன் வைக்க விரும்பவில்லை என்று குமரேசன் சொல்லிவிட்டு பணம் கொடுத்த சம்பவம் அவர் நினைவில் நின்று நெஞ்சை கிழித்தது. ஈமக்கடன்கள் நியதி மாறாமல் நடந்தேறின. சேகண்டியும் சங்கும் வீதியில் விட்டு விட்டு அலறின. மாடி அறையில் இருந்து சடலம் அப்புறப்படுத்தப்பட்டது. மேசையின் மேல் படத்தில் இருந்த மகாத்மா மட்டும் குமரேசன் வாழ்வுக்கு மௌன சாட்சியாக தனித்து விடப்பட்டார். அமர வாகனம் மயிலாப்பூர் மயான பூமியை அடைந்தது. குமரேசனின் பொய்யுடல் மின்தகன மேடையில் கிடத்தப்பட்டது. பிணத்தின் முகத்திலும் மார்பிலும் ஈக்கள் மொய்த்தன. அருகில் நின்ற ஆனந்தமூர்த்தியின் விழிகளில் இருந்து நீர் அருவியாக வடிந்து கொண்டிருந்தது. குமரேசனின் வரட்டுத்தனமான வாழ்க்கை வைராகியத்தை ஆனந்தமூர்த்தி அழுதபடி நெஞ்சில் அசை போட்டார். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பெற்றவர்கள் வெறும் பணத்தையா பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கின்றனர்? வயோதிகத்தில் வந்து தாங்குவார்கள் என்றா பிள்ளைகளிடம் பெற்றோர் பாசத்தை பொழிகின்றனர்? பாசத்தின் பகிர்தல் அல்லவா அன்பின் ஆதர்சம். மடியில் தலை வைத்து பிள்ளை படுத்தால் போதுமே ஒரு தாய்க்கு. ஒரு வேட்டியும் சட்டையும் அன்போடு மகன் வாங்கித் தந்தால் தந்தையின் மனம் ஆனந்த கூத்தாடுமே. காந்தியம் கற்ற இந்த முட்டாளுக்கு ஒரு சாதாரண வாழ்க்கை உண்மை சாகும் வரை விளங்காமல் போய்விட்டதே. என்னால் முடிந்ததையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டேன். எதையும் அவர்களிடம் இருந்து எனக்கென்று எடுத்துக்கொள்ளவில்லை என்று பெருமை பேசுவானே. கொடுப்பது இன்பம் என்றால் அன்பை இன்னொரு உயிரிடம் இருந்து பெறுவதுதானே பேரின்பம். அன்பை தருவதும் பெறுவதும் அல்லவா வாழ்க்கை நதியின் இரு கரைகள். பெற்றோர் குழந்தைகளை பேணுவதும் பிள்ளைகள் பெற்றோரை பராமரிப்பதும் நம் பண்பாடு செதுக்கி கொடுத்த பாரம்பரிய சங்கிலி அல்லவா. ஒற்றை சிறகோடு ஒரு பறவை பறக்கக்கூடுமா? தவறான வாழ்க்கை புரிதலில் குமரேசன் ஒற்றை சிறகோடு ஒடுங்கி போய்விட்டவனா? நினைக்க நினைக்க ஆனந்தமூர்த்திக்கு நெஞ்சம் அதிகமாக வலித்தது. எல்லோரும் கடைசியாக ஒருமுறை முகத்தை பார்த்து கொள்ளுங்கள். வெட்டியானின் குரல் வேகமாக ஒலித்தது. மின்தகன மேடையில் சடலம் கிடத்தப்பட்டது. குமரேசனின் பிள்ளையும் ஆனந்தமூர்த்தியும் மின்கலத்தின் வாய்ப்புறத்தில் ஆற்ற முடியாமல் அழுதபடி சடலத்தை தள்ளியதும், அரை மணி நேரம் காத்திருந்து சாம்பலை வாங்கிக் கொள்ளுங்கள் என்ற அறிவிப்பு எழுந்தது. அவ்வளவு நேரம் அழுது கொண்டிருந்தவர்கள் விழிகளை துடைத்து கொண்டனர். ஆனால் வானம் மட்டும் விடாமல் இன்னும் அழுது கொண்டே இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன செய்திக்கு இந்த கதை தொடர்புடையது என்பதனால தான் இந்த கதையை உங்களுக்கு நான் படித்து காட்டினேன். நான் இதுவரை மொத்தமாகவே 6 கதைகள் தான் எழுதியிருக்கேன். இந்த 6 கதைகளும் தமிழறிவு மணியன் சிறுகதைகள் என்று வெளிவந்திருக்கின்றன. இந்த 6 கதைகளில் ஏற்கனவே ஒரு கதையை உங்களுக்கு நான் படித்து காட்டினேன், கனவு பூக்கள் என்ற லிவிங் டுகெதருக்காக. இப்போ இந்த ஒற்றை சிறகு கதையை நேயர்கள் அறிந்து கொள்ளட்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது வாசித்து காட்டினேன். இப்பொழுது இதன் தொடர்பாக உங்கள் மனதுக்குள் எழக்கூடிய சிந்தனைகளை மட்டும் நீங்கள் சொன்னால் இந்த பதிவுக்கு அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கதை நீங்கள் வாசிக்க அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக நீங்கள் ஏதோ சட்டுன்னு ஒரே கொஞ்ச நேரத்திலேயே எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் முன்னேற்பாடுகள் எதுவுமே இல்லாமல் எழுதின கதைன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை அடிமனசுலேயே உலுக்கி எடுக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய ஒரு தனித்தன்மையை எடுத்து காட்டுகிற ஒரு கதையாக தான் இருக்குது இது. பொதுவாக நம்ம அதிகமாக மற்றவர்களை சார்ந்து இருக்கும்போது அவர்கள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் போயிட்டா நமக்கு மனம் காயப்படும். அதனால் வாழ்க்கையில் ஒரு வேதனையும் விரக்தியும் உண்டாகும். அதுவும் பணத்திற்காகவும் உணர்வு ரீதியாகவும் மற்றவர்களை சார்ந்து இருக்கும்போது நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரத்தை கூட இழக்க வேண்டி வரும். அதனால் நம்ம சுயமரியாதையை பாதுகாப்பதற்கும் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கும் யாரிடமும்
கடன்படாமல் இருப்பதற்கும் நம்முடைய திறமைகளை கூட வெளிக்காட்டுவதற்கும் இந்த கதையில் வருகின்ற குமரேசன் போல யாரிடமும் எதையும் எதன் பொருட்டும் எந்த உதவியும் பெறாமல் தன்னம்பிக்கையோடும் வைராகியத்தோடும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இந்த கதையை நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கும்போதே நமக்குள்ள அது அந்த உணர்வை தூண்டுற மாதிரி இருக்குது. அதுபோல் அந்த குமரேசன் பாத்திரத்தில் வருகின்ற அந்த வைராகியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் உங்ககிட்ட பார்த்து ரொம்ப வியந்திருக்கிறேன். எப்படின்னா, இப்போ உங்கள் மனைவி இறந்து நீங்கள் தனிமைப்பட்டு விட்டீர்கள். இந்த நேரத்தில் கூட உங்களுடைய பிள்ளைகள் உங்களிடம் வந்து தங்குமாறு வற்புறுத்தி அழைத்தும் கூட நீங்கள் செல்லவில்லை. இந்த 77 வயதிலும் தனியாக அந்த வீட்டில் இருந்து கொண்டு யாரிடமும் எதற்கும் எந்த உதவியும் கோராமல் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொண்டு யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இதை பார்க்கும்போது உங்கள் மீது மரியாதையும் மதிப்பும் அதிகமாகத்தான் ஏற்படுகின்றன. இந்த கதையில் நீங்கள் உங்கள் நண்பராக வருகின்ற ஆனந்தமூர்த்தி என்ன நினைக்கிறாருன்னா, இப்படி பிழைக்க தெரியாதவனா இருக்கிறானே, இந்த ஒற்றை சிறகோடு இவனால் பறக்க முடியுமா அப்படின்னு அங்கே கேட்குற மாதிரி நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா? நான் இப்போ எனக்கு தோணுதுன்னா, நீங்கள் இந்த ஒற்றை சிறகோடு ஒடுங்கி போய்விடவில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த துயரங்களை கண்டு நடுங்கி போய்விடவில்லை. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் பிடுங்கி எறிந்துவிட்டு யாருக்குமே அடங்காமல் யாருக்கும் அடங்கியும் போகாமல், அதே சமயம் உங்கள் கொள்கைகளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் யாருடைய உதவியும் இல்லாமல் ஒற்றை சிறகோடு அந்த சுயசார்பு என்கின்ற ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு உங்களுடைய வாழ்க்கை வானில் நீங்கள் மிக உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லலாம். இந்த வாழ்க்கையில் திசை மாறி போய் தடுமாறி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை முறை ஒரு கலங்கரை விளக்காக இருந்து திசை காட்டும் என்று நான் உறுதியாக சொல்வேன். ஏனென்றால் இந்த கதையில் வருகின்ற குமரேசன் வேறு யாருமல்ல, நீங்கள்தான். உங்களைத்தான் நாங்கள் கண் முன்னால் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்கள் மன உணர்வுகளைத்தான் நீங்கள் கதையாக வெளிப்படுத்தியும் இருக்கிறீர்கள். உண்மையிலே இது ஒரு சார்புத்தன்மை என்பது ஒரு அளவுக்குத்தான் இருக்க முடியும். நான் இன்னும் சுருக்கமாக சொல்வதென்றால், அதிகமாக நாம் சார்ந்திருக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு அடிமைத்தனம் தோன்றிவிடும். நம்மளுடைய பலகீனத்தையும் அது நம்மளுடைய இயக்கத்தையும் முடக்கி போட்டு விடுகிறது. அது மாதிரி இல்லாமல், ஆனால் சமூக வாழ்வில் அடிப்படை தேவைகளுக்கு நாம் சார்ந்து இருப்பது என்பது இயல்பான ஒன்றுதான். ஆனால் அனைத்திற்குமே பிறரை சார்ந்திருக்கும் பொழுது அது நமக்கு ஒரு அடிமைத்தனத்தையும் நம் வாழ்வின் அமைதியின்மையும் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. என்னை பொறுத்தவரை இந்த கதையை நீங்கள் படித்து முடித்த பிற்பாடு என் மனதில் தோன்றியது என்னவென்றால், ஒரு மனிதன் 2 நிலைகளில் வாழ முடியும். தன்னிச்சையாக வாழ்வது ஒன்று, தனித்துவமாக வாழ்வது ஒன்று. இந்த தன்னிச்சையாக வாழ்வது என்பது தனக்கு எது பிடிக்குமோ, தன்னுடைய விருப்பம் எதுவோ அதை பற்றி மற்றவர்களுக்கு கவலை எதுவும் மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல், அது மற்றவர்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுத்துமா என்று கூட சிந்திக்காமல், தன் ஆசைகளை சுயநலத்தோடு தனக்காகவே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்வதுதான் தன்னிச்சையாக வாழ்வது. அதை நம்ம சுயசார்பு தன்மை என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது. ஆனால் அதே சமயத்தில் தனித்துவமாக வாழ்வது என்பது யாருக்கும் பாரமாக இருக்காமல், தன்னுடைய முதுமை வயதிலும் கூட யாரிடமும் எதன் பொருட்டும் எதையும் எதிர்பார்க்காமல், தன் உடம்பில் வலு இருக்கும் வரை தானே உழைத்து தன் தேவைகளை பூர்த்தி செய்து மற்றவர்கள் வியந்து பாராட்டும் வண்ணம் வாழ்கின்றார்கள் அல்லவா? அதுதான் தனித்துவமான வாழ்க்கை. நீங்கள் அந்த தனித்துவமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரை சார்புத்தன்மை என்பது அடிப்படை தேவைகளுக்கு மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர அனைத்திற்குமே பிறரை சார்ந்திருப்பது வாழ்க்கையில் நாம் நிம்மதியை பெற முடியாது என்பதை இந்த கதை மூலமும் குமரேசன் பாத்திரத்தின் மூலமும் நீங்கள் வெகு அழகாக சித்தரித்து காட்டியிருக்கிறீர்கள் ஐயா. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. சில நேரங்களில் சில காரணங்களால் நாம் கொஞ்சம் சார்ந்து தான் வாழ வேண்டி இருக்கிறது. 100 விழுக்காடு யாரையும் சாராமல் இறுதி வரையில் வாழ்வது என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று தான். ஆனால் அதற்காக நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒருவரை சார்ந்து வாழ்வது என்கிற நிலையில் முதலில் இழப்பது உங்களுடைய சுதந்திரத்தை. அதன் மூலமாக உங்களுக்கு வந்து சேருவது ஒரு வகையான அடிமைத்தனம். தன்னம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள்.
தன்னால் தனித்து வாழ முடியும் என்ற நம்பிக்கை தளர்ந்து விடுகிற நிலையிலேதான் நாம் அடுத்தவரை எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஒரு இடத்தில் ஜே கிருஷ்ணமூர்த்தி மிக அழகாக சொல்கிறார், மனிதன் தனி மனிதனாக வாழுகிற பொழுது அவன் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அந்த மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் ஒரு தனி மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் ஒன்று பொறாமை, இன்னொன்று துன்பம், துக்கம். நாம் நமக்குள்ளேயே துக்கப்படுகிறோம் அல்லவா? அந்த துக்கம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிற வரையில் உங்களால் எந்த ஒன்றையும் சாதிக்கவும் முடியாது, தனித்து நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் அது விடாது. எனவே பொறாமை என்பது உங்கள் மனதில் அறவே அகற்றப்பட வேண்டும். துக்கத்திற்கு உங்களுடைய நெஞ்சுக்குள் இடமே கொடுக்க கூடாது. அந்த இரண்டையும் நீங்கள் தள்ளுகிற பொழுது நீங்கள் அச்சப்படுவது, பயம் அதை பற்றியே ஜே கிருஷ்ணமூர்த்தி மிக விரிவான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். ரொம்ப அற்புதமான கட்டுரை அது. பயம் என்ற ஒன்று இருக்கிற வரையில், அதாவது கடந்த கால நினைவுகளில் மூழ்கி கடந்த காலத்தில் நடந்தவற்றையெல்லாம் நினைத்து அச்சப்படுவது என்பது ஒன்று. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னென்ன நடக்குமோ என்று எண்ணி விதமாக கற்பனை செய்து அச்சப்படுவது ஒன்று. இந்த இரண்டு அச்சங்களுக்கு இடையேதான் மனித வாழ்க்கையே நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அச்சம் தீர வேண்டும். நீங்கள் பகவத்கீதையை படித்தாலே 18 அத்தியாயங்களையும் அதை மிக தெளிவாக சொல்வதென்றால், பயமற்றிருத்தல், சினமற்றிருத்தல், பற்றறுத்திருத்தல் ஆகும். முதலில் பயமற்றவனாகவும் சினம் அற்றவனாகவும் பற்று அற்றவனாகவும் நீங்கள் இருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை என்பது உன்னதமாக அமையும் என்பதுதான் பகவத்கீதையினுடைய அடித்தளமான கருத்து. இங்கே கிருஷ்ணமூர்த்தி ஜேகே சொல்வதும் கூட, முதலில் உன் மனதிலிருந்து பயத்தை நீ வெளியேற்ற வேண்டும். அடுத்து துக்கத்திலேயே நீ மூழ்கிவிடக்கூடாது. எந்த நேரத்திலும் நடந்து போனவற்றை நினைந்து துக்கத்தில், அல்லது என்ன நடக்குமோ என்கின்ற கற்பனையில் துக்கத்தில் இருக்கிற பொழுது உன் வாழ்வே துக்கமயமாகி விடுகிறது. துக்கமாக இருப்பதற்காக நீ இந்த மண்ணுக்கு வந்தாய் கிடையாது. அதனால் அவர் என்ன சொல்கிறார், உனக்குள்ளேயே ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை நீ உள்முகமாக அகவயமாக சென்று நீ பார்க்க வேண்டும். அப்படி நீ பார்ப்பதற்கு கல்வி அறிவு தேவையில்லை. உணர்வு ரீதியாக நீ உள்ளுக்குள் சென்று அகவயமாக உன்னை நீ பார்க்கிற பொழுது உனக்குள் மூடி கிடக்கிற கதவுகள் தானாக திறந்து கொள்ளும். உனக்குள் இதுவரை மூடிக்கொண்டிருக்கின்ற கதவுகள் திறந்து கொள்ளுகிற பொழுது உனக்குள் உலகமே காட்சி தரும். எனவே உனக்கான உலகம் உன்னுள் இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன்னுள் இருக்கக்கூடிய உலகத்தை நீ காண முடியாமல் தடுக்கக்கூடிய தடுப்புச் சுவர்களாக இருப்பவைதான் ஒன்று அச்சம், பயம் என்று சொல்கிற அச்சம். இரண்டாவது துவேஷம் என்கிற பொறாமை. ரொம்ப அழகாக ஜெயிக்க சொல்கிறார், இந்த துக்கத்திலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் இந்த துக்கத்தை உனக்குள் தொடர்ந்து தரக்கூடியது எது? உன்னுள் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். பொறாமையிலிருந்து விடுபட வேண்டும். அடுத்தவர் இப்படி இருக்கிறாரே, இவர் அப்படி இருக்கிறாரே, அவர்களைப் போல் நம்மால் இருக்க முடியவில்லையே என்பது போன்ற நினைப்பு உனக்கு பொறாமையை, துவேஷத்தை உருவாக்குகிறது. இந்த பொறாமை என்கிற துவேஷம் உனக்குள் உருவாவதற்கு காரணம் உன்னுள் அலைபாய்கிற எண்ணங்கள் தான். எனவே துக்கத்திற்கும் எண்ணம் தான் காரணம், இந்த பொறாமைக்கும் எண்ணம் தான் காரணம். நீ பயப்படுவதற்கும் இந்த எண்ணம் தான் முதற் காரணம். நேற்று வரையில் என்னென்ன நடந்தது, ஐயோ இப்படியெல்லாம் நடந்தது, இனியும் இப்படி நடந்து விடுமோ என்று நடந்தவற்றை பற்றி நினைத்து அச்சப்படுவதும், இனி என்னென்ன நடக்குமோ என்று கற்பனையில் எதிர்பார்த்து அச்சப்படுவதுமாக இருப்பதில் எண்ணம்தான் முக்கியமாக உனக்குள் அலைக்கழிக்கிறது. எனவே இந்த எண்ணங்களை நீ கட்டுப்படுத்தாத வரையில், எண்ணங்களை ஒருமுகப்படுத்தாத வரையில் உன்னால் எதையுமே சாதிக்க முடியாது. அதனால் உனக்குள் ஒரு உலகம் இருக்கிறது. அந்த உலகத்தை நீ கண்டெடுப்பதற்கு உள்முகமாக செல்ல வேண்டும். உள்முகமாக சென்று உள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்ணம்
என்னென்ன தவறுகளை இழைக்கிறதோ அந்த தவறுகளில் இருந்து அந்த எண்ணத்தை நீ வெளிப்படுத்தி விடுகிற நிலையில் நீ தனியாக வாழும்போதும் சுகமாக வாழ முடியும். தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்று பாரதி பேசுகிறான். தனித்திரு விழித்திரு பசித்திரு என்று வள்ளலார் பேசுகிறார். தனிமையே ஏகாந்தம், ஏகாந்தமே சுகம் என்று ஆதிசங்கரர் பேசுகிறார். எனவே தனிமை ஒன்றும் கொடுமையானதல்ல. தனிமையை கூட நீங்கள் இனிமையாக்கி கொள்ள முடியும். எப்படி என்றால், உங்களை நீங்கள் எந்த வகையில் பார்க்கிறீர்கள், எந்த வகையில் உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இப்போ என்னை பொறுத்தவரையில் மற்றவர்கள் பார்வையில் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். காலை முதல் இரவு வரையில் ஒரு கூரையின் கீழ் தனியாகவே இருக்கிறேன். என்ன இந்த மனிதன் தனியாகவே இருக்கிறானே என்றால் நான் என்ன சொல்வேன்? நான் தனியாக இல்லை, என் மனைவியோடு தான் இருக்கிறேன். அதாவது உங்களை வாழச் செய்வது ஏதாவது ஒன்றின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒன்றின் மீது அளப்பரிய நம்பிக்கை இருந்தால் அது உங்களை அப்படியே இழுத்து கொண்டு போகும். அல்லது ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கிற ஆசை, அந்த ஆசை உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு சோர்ந்து விடாமல் இழுத்து கொண்டே போகும். எனவே ஆசை என்ற ஒன்றும் நம்பிக்கை என்ற ஒன்றும் தான் வாழ்க்கை பயணத்தின் 2 தண்டவாளங்கள். இந்த 2இல் நீங்கள் சவாரி செய்ய வேண்டும். இப்போ என்னை பொறுத்தவரையில் நான் இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று ஏறக்குறைய பொது வாழ்வில் ஒரு 58 ஆண்டுகளுக்கு மேல் நான் ஆசைப்பட்டது, நான் விருப்பப்பட்டது எல்லாமே தோல்வியுற்ற நிலையில் அதற்காக நான் கலங்கி என்னை நான் கண்ணீர் வெள்ளத்தில் மூழ்கடித்து கொள்ளவில்லை. சரி, இவ்வளவுதான், நம்மால் இயன்றதை செய்திருக்கிறோம், இது மக்களுக்கு சென்று சேரவில்லை, பரவாயில்லை, அதிலிருந்து நாம் விடுபட்டு விடுவோம் என்று விடுபட்டு விலகிவிட்டேன். இப்பொழுது விலகிவிட்டாலும் எனக்கென்ற நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்பது என்ன? என் மனைவி என் மீது வைத்திருந்த எல்லையற்ற அன்பு நான் வாழ்ந்த பொழுது வழிகாட்டியது. இப்பொழுதும் அவள் எனக்குள்ளே இருந்து என்னை அவள் வழிநடத்தி கொண்டிருக்கிறாள் என்ற நம்பிக்கையில் தான் அவளுக்கு அன்றாடம் பூ போட்டு விளக்கேற்றி நான் அவளை தெய்வ நிலையில் கொண்டு போய் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறேன். எனவே நான் தனியாக இல்லை. முதலில் நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டால் நான் என் மனைவியோடு தான் இருக்கிறேன். 2வது என் புத்தகங்கள். புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நான் ஒரு புதிய உலகத்திற்குள்ளேயே நுழைந்து விடுகிறேன். என் மகள் கூட என்னிடம் சமீபத்தில், அப்பா தனிமையாக இருக்கிறீர்களே, இது கொடுமையாக இல்லையா என்று கேட்கிற பொழுது நான் சொன்னேன், இல்லை, இப்பொழுது நான் ஷேக்ஸ்பியருடைய மொத்த படைப்பையும் இவ்வளோ பெரிய தலையணை மாதிரி புத்தகமாக வைத்திருக்கிறேன். அந்த ஷேக்ஸ்பியருக்குள்ளே நான் நுழைகிற பொழுது ஒரு நாள் ஜூலியஸ் சீசரை படிப்பேன், ஒரு நாள் ஆண்டனி கிளியோபாட்ரா படிப்பேன், ஒரு நாள் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் படிப்பேன், ஒரு நாள் மேக்பெத்தை படிப்பேன், ஒரு நாள் கிங் லியரை படிப்பேன். இது மாதிரி படிக்க 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 நான் ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறேன். அந்த ஷேக்ஸ்பியர் காட்டுகிற பாத்திரங்களோடு நான் சேர்ந்து வாழ்கிறேன். அப்போ நான் அங்கே எனக்கு தனிமை இல்லை, அந்த பாத்திரங்களோடு நான் ஒன்றி விடுகிறேன். எனவே நீங்கள் புத்தக வாசிப்பில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டால் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு தனிமை என்கிற துன்பத்திலிருந்து விடுபடலாம், பெரிய விடுதலை கிடைக்கும். அதனால் அவரவர் மனம், அவரவர் வாழ்வு அவரவர் மனம் சார்ந்தது தான். ஆனால் நீங்கள் சொன்னதைத்தான் நான் நிறைவாக சொல்ல விரும்புகிறேன். தனியாக வாழ்வது என்பது ஒரு உண்மையாக சொல்கிறேன், அது ஒரு உன்னதமான மனோநிலை. எந்த மனிதனையும் சார்ந்திராமல், எவரிடமும் கையேந்தி நிற்காமல், யாருக்கும் பாரமாக, பெற்ற பிள்ளைகளுக்கே பாரமாக நாம் போய் நின்று விடாமல், அவர்களிடமிருந்தும் கொஞ்சம் விலகி ஒதுங்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை நமக்காக நாம் நடத்துவது என்ற முடிவோடு நின்று விடுகிற நிலையில் அது ஒரு உன்னதம்தான். அந்த வாழ்வை வாழ வேண்டும். அதே நேரத்தில் 100 விழுக்காடு எந்த சார்புமற்று உங்களால் சாகும் வரை வாழ்ந்து விடவே முடியாது. இயல்பான ஒன்று. ஏதாவது ஒரு சில சமயங்களில் நமக்கான ஒரு உதவி ஒருவரிடமிருந்து வர வேண்டி இருக்கும், அதை நாம் ஏற்க வேண்டிய நிலையும் இருக்கும். அதனால் நீங்கள் சொன்னது போல இன்டர் டிபெண்டன்ஸ் என்று 2 நிலைகள் சொன்னீர்களே, இந்த 2 நிலைகளுக்கும் இடைப்பட்டதாகத்தான் வாழ்க்கை இருக்கிறது. எனவே தனியாக இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய அனைவருக்கும் நாம் இந்த பதிவின் மூலமாக சொல்வது, நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் என்ற உணர்விலிருந்து முதலில் விடுபட்டு விடுங்கள். அதுவே ஒரு பெருமிதம். யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய வீட்டு வாசலிலும் போய் நிற்காமல், யாருடைய துணையையும் தேடி தவிக்காமல் நாம் தனித்து நிற்கிறோம்
என்கிற நிலையில் உங்களுக்குள் எழக்கூடிய பெருமிதம் இருக்கிறதே, அது உங்களுக்கான கம்பீரம். அது ஒரு நல்ல பலத்தையும். ஆமாம், அந்த கம்பீரம் உங்களுக்கு கவலையையே வரவழைக்காது. எனவே கவலையற்ற வாழ்க்கையை கம்பீரத்தோடு வாழ்வதற்கு நீங்கள் தனியாக இருப்பதில் தவறில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் முதுமையினுடைய முற்றிய நிலையில் உங்களால் தானாக எழுந்து எதையும் செய்ய முடியாத நிலை என்ற ஒன்று வரும். வருவதற்கு முன்பே இறப்பு உங்களை தழுவிவிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் அடுத்தவர் உதவி இல்லாமல் ஒரு நொடி கூட உங்களால் வாழ முடியாது என்ற ஒரு நிலை வரும். அதைத்தான் கிருஷ்ணமூர்த்தி சொல்றது. எதிர்காலத்தில் என்னென்ன நிகழுமோ என்கிற அச்சம், கடந்த காலத்தில் நடந்தவற்றை திரும்பி பார்க்கிற பொழுதே நிகழ்ந்தவற்றை குறித்து எழுகிற அச்சம், இந்த இரண்டு அச்சங்களுக்கு இடையே நாம் இருக்கிறோம் என்று. எனவே அதாவது நாம் இது ரொம்ப அழகாக சொல்லுவோம், let us cross the bridge when we come to it. எங்கேயோ ஆறு ஓடுகிறது, அந்த ஆற்றின் மீது பாலம் இருக்கிறது, நாம் இங்கிருந்தே அந்த ஆற்றை கடக்க வேண்டுமே என்ற கலக்கத்தோடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆற்றங்கரை வரையில் நாம் மகிழ்ச்சியாக செல்லுவோம். ஆற்றங்கரை வருகிற பொழுது நாம் கடந்தாக வேண்டும். கடப்பதற்கு அங்கே ஒரு பாலம் இருக்கும், அந்த பாலத்தில் ஏறி கடந்து விடுவோம். எனவே இது குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் முதுமையில் இருக்கக்கூடிய நாம் முடிந்த வரையில் தனியாக இருப்போம். தனியாக இருப்பதில் தான் தனித்துவமும் இருக்கிறது, மகிழ்ச்சியும் இருக்கிறது, கம்பீரமும் இருக்கிறது. ஆனால் முதிர்ந்த நிலையில், முற்றிய வயதில் எதையும் நாமாக செய்ய முடியாத, உடல் ஒத்துழைக்காமல் போகும், அது மனம் இருக்கிறது, ஆனால் உடல் ஒத்துழைக்கவில்லை. அழகா சொன்னீங்க. அதனால உடல் ஒத்துழைக்காத நிலையில் பிறருடைய உதவி தேவைப்படத்தான் செய்யும். அது வருகிற போது பார்த்து கொள்ளலாம். அதற்காக இப்பொழுது முதற்கொண்டே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்வது போல் பெற்றோர்களாகட்டும் அல்லது பிள்ளைகளாகட்டும் கணவனாகட்டும் எந்த உறவாக இருந்தாலும் முழுவதுமாக அவர்களை சார்ந்து இருக்கும் பொழுது அது ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். சுயசார்போடு இருப்பது தான் அழகானது, ஆரோக்கியமானது, வாழ்க்கையில் அமைதியானது. அது இன்னும் நிறைய நம்மளுடைய விருப்பங்களை நமக்கு ஏற்றாற்போல் செய்வதற்குரிய ஒரு வடிகால் தான் ஒரு சுயசார்போடு இருப்பது. இப்போ மற்றவங்ககிட்ட நம்ம தன்னம்பிக்கை குறைந்தவர்கள் தான் நிறைய சார்பு தன்மையை எதிர்பார்க்கிறார்கள் என்கிறது என்னுடைய எண்ணம். நீங்கள் எல்லாமே உண்மைதான். அதாவது நாம் நம்மால் எதையும் செய்ய முடியாது, பிறரை சார்ந்து தான் ஒவ்வொரு நொடியும் வாழ வேண்டும் என்ற நிலை வருவதற்கு முன்பே இந்த உடற்கூட்டிலிருந்து உயிர் பறந்து விட்டால் அதைவிட மிகப்பெரிய வரம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அந்த வரம் எல்லோருக்கும் வாய்ப்பது கிடையாது. ஆனால் மரணம் குறித்து அதிகமாக அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹோமர் கிரேக்க மாபெரும் இதிகாசத்தை, இலியாட் என்கிற இதிகாசத்தை கொடுத்த இந்த ஹோமர் மிக அழகாக சொல்வான், மரணம் எப்படி என்றால் மரத்தின் கிளையிலிருந்து இலை உதிர்வது போல் உன் உடலிலிருந்து உயிர் தனியாக பிரிந்து செல்லும்னு. அதனால் உயிர் பிரிகிற போது எப்படி இலை உதிரும் நேரத்தில் இதுவரையில் என்னை சுமந்த கிளையே உனக்கு நன்றி, எனக்கு உயிர் கொடுத்த மரமே உனக்கும் நன்றி என்று நன்றி பாராட்டியபடி மண்ணில் விழுந்து மறைகிறதோ அதுபோல் நாம் இந்த மண்ணில் இருக்கிற வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்து இறப்பு வருகிற வரையில் நாம் கம்பீரத்தோடு நடந்து அந்த இறப்பு வருகிற நிலையில் மரணம் குறித்த கலக்கம் எதுவும் இல்லாமல் ஒரு இலை கிளையிலிருந்து உதிர்வது போல், ஒரு ஆறு கடைசியாக கடலில் சென்று கலப்பது போல் ஒரு இனிமையான சங்கீதத்தை செவிகளில் கேட்கக்கூடிய உணர்வோடு நாம் இந்த உயிர் உடலிலிருந்து பிரிவதற்காக இப்பொழுதிலிருந்தே நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம், அதை நீங்கள் ரொம்ப அற்புதமாக அந்த சார்புத்தன்மையை பற்றி நீங்கள் இந்த கதையின் மூலமும் சொல்லியிருக்கீங்க, நிறைய எடுத்துக்காட்டுகள்லாம் சொல்லியிருக்கீங்க ஐயா. இது கேட்குறவங்களுக்கு ஒரு நல்ல பலனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி.